ஒரு மனிதன் சந்தைக்குச் சென்று ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிக் கொண்டு வந்தான். அந்த ஆட்டுக்குட்டி சிறியதாக இருந்த காரணத்தால் அதை தோளில் தூக்கிச் சுமந்து கொண்டே வந்தான். அவனுடைய கிராமம் சற்று தூரத்தில் இருந்தது. அவர் ஒரு அப்பாவி போல் இருந்ததால் வழியில் பார்த்த 4 திருடர்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை ஏமாற்றிப் பறித்து விருந்துண்ண ஆசைப்பட்டனர். அவன் போன பாதையிலேயே வேறு வழியில் முன்னால் சென்று 4வரும் தனித்தனியே கொஞ்ச தூரம் இடைவெளி விட்டு வழியில் காத்திருந்தனர். அவன் பக்கமாக வந்தவுடன் முதல் திருடன், "ஏய், எதுக்காக ஒரு கழுதைக் குட்டியைச் சுமந்து செல்கிறாய்?" என்று கேட்டான். அவன் ஏதோ கேலி செய்கிறான் என்று சொல்லி ஒன்றும் பேசாமல் போனான். கொஞ்ச தூரம் போனவுடன் 2வது திருடன் எதிரில் வந்து, "என்னப்பா, எதுக்கு ஒரு பன்றியைச் சுமந்து செல்கிறாய்?" என்று சொல்லிச் சிரித்தான். அந்த மனிதன்தான் எடுத்துச் செல்லும் விலங்கை பற்றி சந்தேகம் கொள்ளத் தொடங்கினான். மேலும் கொஞ்ச தூரம் போனவுடன் 3வது திருடன் எதிரில் வந்து, "அட என்னப்பா, செத்த பாம்பை இப்படியா கழுத்தில் சுத்திட்டுப் போவாங்க?" என்றான். மனிதனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. என்ன இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரியா சொல்லிட்டுப் போறான்? நாம் வாங்கியது ஆட்டுக்குட்டிதானா அல்லது வேறு மிருகமா என்று சந்தேகத்துடன் நடந்தான். 4வது திருடன் எதிரில் வந்து, "ஏன் தனியா ஒரு பிணத்தை தூக்கிட்டுப் போகிறாய்?" என்று கேட்டான். அவ்வளவுதான், அவனுடைய சந்தேகம் உறுதியாகிவிட்டது. நாம் வேறு ஏதோ ஒன்றை ஆட்டுக்குட்டி என்று நினைத்து ஏமாந்து வாங்கி வந்துட்டோம் என்று நினைத்து அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிப் புதரில் எறிந்துவிட்டு ஓட்டம் பிடித்தான். சிறிது நேரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி அந்த திருடர்களுக்கு உணவாயிற்று. நீதி: ஒரு செயலை செய்யும் முன் பலமுறை சிந்திக்க வேண்டும்.